பிஜேபி காரண்ட காசை வாங்கிட்டு பிஜேபி ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் காங்கிரஸுக்கு நீ துரோகம் பண்ற. காங்கிரஸுக்கு பிரதான எதிர்கட்சி இன்னைக்கு பார்லிமெண்ட்ல பிஜேபி. காங்கிரஸுக்கு ஆதரவா எங்க திமுக எம்பி அங்க குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. நீ போயிட்டு காங்கிரஸ் விஜய் கிட்ட சேர்க்கிறேன். அதோட மாணிக் தாகூர் தூக்கு போட்டுன்னு தொங்கலாம், விட்டு சாப்பிடலாம். நீ அவன் விஜய் ஒரு ஆளாடா? நான் கேக்குறேன், அவன் ஒரு ஆளா? தற்கூரி அவன் ஒரு ஆளாடா? அவன் ஆளா? அவன் ஒரு பொம்பளை பொறுக்கி பொண்ணு தண்ணின்னு வாழ்ந்துனுக்கிறவன் ஒரு பொந்துக்குள்ள இருக்கிறான் பனியூர் பங்களால. எதனா மீட்டிங்னா 7 கோடி ரூபாய் கார்ல வரான். கண்ணாடி கூட இருக்கிறது இல்ல. நேரா ஏர்போர்ட்டுக்கு போறான். தனி பிளைட்ல ஏறி போய் இறங்குறான். அந்த சுந்தரா டிராவல்ஸ் பஸ்ல ஏறி போறான். மேல உக்காந்து பேசுறான். 40 பேர் 41 பேரை கொலை பண்றான், சாகடிக்கிறான். திரியும் உள்ள வந்தோட மக்களை கலந்துருக்கானா? அவன் 2வது இடமா தமிழ்நாட்டுல. அவனோட இவன் போய் கூட்டணி சேரணும். போய் சேர்ந்து வீணா போ. போய் சேர்ந்து வீணா போ. திமுக பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்னடா தகுதிக்குது மாணிக் தாகூர்? நீங்க பண்ற தப்புக்கெல்லாம் நாங்க பொறுப்பு இருக்கிறோம். போடா புறம்போக்கு. என்னடா திமுக தப்பு பண்ணிச்சு? கரைப்படாத கரங்கத்திற்கு சொந்தக்காரர் எங்கள் தலைவர் தளபதி. தாய்ப்பாலில் தூசிப்பட்டாலும் படும், பொதுவாழ்வில் தூசிப்படாத முதலமைச்சர் எங்கள் தலைவர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள். அவருக்கெல்லாம் நீ பதில் சொல்ற அளவுக்கு நீ ஒரு ஆளாடா? நீ அவனுக்கு பெரிய ஆளு மயிரா? நீ என்ன பண்ணணும்? எனக்கு ஆட்சியில பங்கு வேணும்ன்ற, அதிக சீட்டு வேணும்ன்ற, 4 அறைக்குள்ள அறிவாளி நீ உட்காந்து பேசு. எத்தனை வெட்ட வெளியில பேசணும்னா யாருக்கு லாஸ்? உனக்குதான் லாஸ். காங்கிரஸ் கட்சி இவன் மாணிக் தாகூர் பேசுறத பார்த்து வேடிக்கை பாக்குது. அந்த அம்மா ஜோதிமணி அவங்க பேச பார்த்து வேடிக்கை பாக்குறீங்க. அந்த பைத்தியக்காரன் புறம்போக்கு பையன், அந்த திருச்சி வேலுசாமி அவன் பேரு, அவன் பேசுறதெல்லாம் பாத்தீங்க வேடிக்கை பாக்குறீங்க. காங்கிரஸ் மாவட்ட தலைவர் எல்லாம் விட்டு அவன் பேச வைக்கிறான் மாணிக் தாகூர். அதை பார்த்து நீங்க வேடிக்கை பார்த்தா யாருக்கு லாஸ்? எங்களுக்கு எந்த லாஸ் கிடையாது. நாங்க 200க்கும் மேற்பட்ட தொகுதியில் திமுக ஜெயிச்சு தலைவர் தளபதி 2ஆம் முறை முதலமைச்சர் ஆயிடுவார். உதயநிதி துணை முதலமைச்சர், திமுக அமைச்சரவை ஆட்சியில எல்லாம் பங்கு கொடுக்க முடியாது.